Good morning to all. In this video, we are going to see 4th Standard English Term 3 First Unit The Mistaken Plate Supplementary oda question answer page பார்க்கலாம். First one A. Exercise A. Choose the correct answer. First one, the merchants sold things made of dash. 3 options கொடுத்திருக்காங்க. A. Gold, B. Silver, C. Brass. Merchants எதால things எல்லாம் மேட் பண்ணியிருந்தாங்க? brass இல்லையா? brass correct answer. டேஷ்ல எழுதிக்குங்க. Second one, the grandmother had kept the plate in memory of her dash. 3 options A. son, B. husband, C. daughter. grandmother யாரோட ஞாபகமா அந்த பிளேட் வச்சிருந்தாங்க? அவங்களோட ஹஸ்பண்டோட ஞாபகமா வச்சிருந்தாங்க இல்லையா? அப்போ கரெக்ட் ஆன்சர் B. husband. டேஷ்ல எழுதிக்கோங்க. அடுத்து third one, in real the plate was made of dash. உண்மையிலேயே அந்த பிளேட் எதால மேட் பண்ணியிருந்தது, செய்யப்பட்டிருந்தது? A. gold, B. silver, C. brass. இல்லை, உண்மையிலேயே அந்த பிளேட் எதால செஞ்சதுன்னா கோல்டு இல்லையா? கோல்டு தான் கரெக்ட் ஆன்சர். A. gold. டேஷ்ல எழுதிக்குங்க. Fourth one, the merchant paid dash to the boatman. இந்த மெர்ச்சன்ட் போட்மேனுக்கு எவ்வளோ கொடுத்தாரு? A. 10 rupees, B. 8 rupees, C. 3 gold coins. இதில் கரெக்ட் ஆன்சர் B. 8 rupees இல்லையா? போட்மேனுக்கு 8 rupees தானே இவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போனாரு. அதனால 8 rupees கரெக்ட் ஆன்சர். டேஷ்ல எழுதிக்கோங்க. Fifth one, secondly, the greedy merchant is ready to offer dash. இரண்டாவதா அந்த greedy merchant திரும்பவும் வந்து அந்த பிளேட்டை எவ்வளோக்கு தரேன்னு கேட்டாரு? 10 rupees இல்லையா? A. 10 rupees கொடுத்துருக்காங்க, B. 25 rupees கொடுத்துருக்காங்க, C. ஹார்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. A ஆப்ஷன் தான் கரெக்டு. 10 rupees. டேஷ்ல எழுதிக்குங்க. அடுத்து எக்ஸசைஸ் B. Whose words are these? Name the character. கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸு யார் சொன்னது அப்படின்றத டேஷ்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன், utensils made of brass and tin for sale அப்படின்னு சொல்லிக்கிட்டே விற்றுக்கிட்டு வந்தாங்க இல்லையா? யார் விற்றுக்கிட்டு வந்தது? மெர்ச்சன்ட்ஸ் இல்லையா? ரெண்டு பேருமே அதே மாதிரி தான் சொல்லி விற்றுட்டு வந்தாங்க. அதனால் மெர்ச்சன்ட்ஸ் அப்படின்னு டேஷ்ல எழுதிக்குங்க. செகண்ட் ஒன், ஐ ஆம் நாட் ரிச் எனஃப் டு பை திஸ் பிளேட். திஸ் இஸ் எ கோல்டு பிளேட் டேஷ். இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது குட் மெர்ச்சன்ட் தான். அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது இது வந்து கோல்டு பிளேட்டு, இதை வாங்குற அளவுக்கு நான் ரொம்ப பணக்காரர் கிடையாது அப்படின்னு சொல்லி குட் மெர்ச்சன்ட் தான் சொன்னார் இல்லையா? குட் மெர்ச்சன்ட் டேஷ்ல எழுதிக்குங்க. தேர்ட் ஒன், வி டு நாட் ஹாவ் மணி டு பை எனி திங். என்கிட்ட பணமும் கிடையாது, இல்லை வேற பொருட்களும் கிடையாது அப்படின்னு சொன்னது யாரு? அம்மம்மா இல்லையா? அம்மம்மா எழுதிக்குங்க. டேஷ்ல அம்மம்மா. எக்ஸசைஸ் சி. ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who lived in the old house? அந்த ஓல்ட் ஹவுஸில் யார் யார் இருந்தாங்க? A woman and her granddaughter lived in the old house. திரும்ப சொல்கிறேன். A woman and her granddaughter lived in the old house. Second question, why did the greedy merchant get angry? greedy merchant எதுக்காக ஆங்கிரி ஆனார், கோபமானார்? அவர் சும்மா ஏமாத்துறதுக்காக கோபம் வந்த மாதிரி நடித்தார். அதனால் த greedy merchant got angry to show that the plate is worthless. அப்படி சொல்லி ஏமாத்தினார் இல்லையா? அந்த பிளேட்டு ஒன்றுத்துக்கும் உதவாது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டார் இல்லையா? அதுக்காக தான் அவர் ஆங்கிரியாக இருக்க மாதிரி நடித்தார். திருப்பி சொல்கிறேன். த greedy merchant got angry to show that the plate is worthless. Third question, name the things that good merchant offered for the plate. Good merchant offered all his money, his donkey, his cart and his wares. Good merchant அந்த கோல்டு பிளேட்டுக்கு பதிலாக என்னென்ன கொடுக்குறேன்னு சொன்னார் இல்லையா? அவர்கிட்ட இருக்க மணி, அவர்கிட்ட இருக்க அந்த கழுதை, அவரோட வண்டி, அவரோட இன்னும் இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் இருந்தது இல்லையா? அதெல்லாம் கொடுத்துட்றேன்னு சொன்னார். அடுத்தது, குட் மெர்ச்சன்ட் ஆஃபர்ட் ஆல் ஹிஸ் மணி, ஹிஸ் டாங்கி, ஹிஸ் கார்ட் அண்ட் ஹிஸ் வேர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த், வாட் வில் யூ டூ இஃப் யூ ஹாவ் எ கோல்டு பிளேட்? உங்களுக்கு ஒரு கோல்டு பிளேட் கிடச்சா அதை நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது அவங்களோட விருப்பம் இல்லையா?
இப்போ நான் எழுதுனது if I have a gold plate I would keep it safe. If I have a gold plate I would keep it safe. நான் அந்த கோல்ட் பிளேட்டை ஞாபகமாக வச்சுக்குவேன். ஞாபகார்த்தமாக வச்சுருந்தது இல்லையா, அதனால் அதை ஞாபகார்த்தமாகவே வச்சுக்குவேன். அவங்கவுங்க விருப்பம் இருக்குது, அது கோல்டு ஜுவல்லாகவும் மாற்றிக்கலாம், பணமாக மாற்றிக்கலாம் இல்லையா, அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட், let us read aloud. Read the passage and color one bag each time you read. கீழே இருக்க பேசேஜை ஒவ்வொரு தடவும் ரீட் பண்ணும்போது ஒவ்வொரு பேகுக்கும் கலர் அடிக்கணும். ஒரு தடவை அந்த பேசேஜை நான் வாசித்து காமிக்கிறேன். There lived a poor but an honest farmer in a village. He supported himself, his wife and 7 children using his small piece of land. One day, while he was walking in his field, he found a bag of gold. He took it home and showed it to his wife. His wife told him to keep some of the gold. He told his wife that honesty is the best policy. He tried to find the person who lost it. At last, he found that the owner of the bag and gave it back. The rich man took the bag and thanked him. நேர்மையான விவசாயி ஒருத்தர் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தார். அவருக்கு ஒரு ஒய்ஃபும் 7 குழந்தைகளும் இருந்தாங்க. அவருக்கு ஒரு சின்ன நிலம் இருந்தது. அந்த நிலத்தில் வேலை செய்கிறதுக்கு ஒய்ஃபும் 7 சில்ட்ரன்ஸும் ஹெல்ப்பாக இருந்தாங்க. ஒரு நாள் அவர் அந்த நிலத்தில் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பேகு பார்த்து எடுக்கிறார். அந்த பேகு ஃபுல்லாக கோல்டு இருக்குது. He took it home and showed it his wife. அவர் வீட்டுக்கு கொண்டு வந்து அவரோட ஒய்ஃப் கிட்ட காமிக்கிறார். உடனே ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, இதை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் இதிலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இது தப்பு, நம்ம என்ன நேர்மையோடு இருக்கணும், நேர்மை தான் சிறந்த கொள்கை அப்படின்னு சொல்கிறாரு. ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒய்ஃபுக்கு சொல்கிறாரு. ஹீ ட்ரைடு டு ஃபைண்ட் த பர்சன் ஹூ லாஸ்ட் இட். அவர் அந்த கோல்டு பையை யார் தவற விட்டாங்களோ அவங்களே தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துடலான்னு சொல்கிறாரு. கடைசியாக அந்த பேகை தொலைச்சவங்கிட்ட கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்டே அந்த பேகை திருப்பி கொடுக்குறாரு. த ரிச் மேன் என்ன சொல்கிறாரு, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லி ஹாப்பி ஆகிறார். கீழே இருக்க 3 பேகுக்கும் ஓவர் டைம் ரீட் பண்ண அப்புறம் கலர் பண்ணணும். அடுத்து, ரீட் த above passage carefully and answer the following questions. First question, what did the farmer find in the field? 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. A bag full of gold. B a bag full of money. இப்போ பேக் ஃபுல் ஆஃப் என்ன இருந்தது, கோல்டு இல்லையா, கோல்டு தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். A bag full of gold. செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த மெயின் ஐடியா ஆஃப் த ஸ்டோரி? இதில் ஏ ஃபார்மர், பி ஹானஸ்டி. அந்த ஸ்டோரியில் கடைசியாக என்ன நீதி கொடுத்துருக்கு, ஹானஸ்டி இல்லையா, ஹானஸ்டாக இருக்கணும்னு சொல்லியிருந்தது. ஹானஸ்டி மார்க் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.